Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals, they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. Now the morning is the afternoon. We lay awake in bed. The glass. ஓகே, இன்றைக்கி நம்ம லேண்ட் க்ரூசர் காரில் டிரைவிங் ஸ்கில்லு லெசன் 2 பார்க்குறோம். வண்டியில் ஏறி உட்காந்தோன்னா இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தோம்னா இது இந்த வண்டியோட இது பொசிஷனு, சீட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அதனால் வண்டியில் ஏறி உட்காடுறோம். சீட்டு நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சீட்டு இங்கே பாருங்கள், இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது வந்து அப்பு. இந்த சீட்டோட இந்த இடத்த இது பண்ணிக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வந்து உட்காந்துட்டு இது வண்டி பெடலு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர், ஆட்டோமேட்டிக் வண்டி இது. அதான் ஓகே. இப்போ நம்ம வண்டியில் ஏறி உட்காந்தோன்னு என்ன செய்வோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு. வண்டி நியூட்ரலில் இருக்கா, பார்க்கிங்கில் இருக்கான்னு பார்ப்போம். புஷ் பட்டன் ஸ்டார்ட், வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதனால வண்டி இருக்குது. இப்போ சீட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வண்டியோட நம்ம ஹேண்ட் ரெஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்படி பார்க்கணும். இந்த அளவு கரெக்டாக பொசிஷன் இருந்தால் நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதான் ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வண்டி மிரரை பார்க்கணும். நம்ம இந்த மிரரு உங்களுக்கு கண் கரெக்டாக தெரியுதா, பேக் வியூ தெரியுதா, அதை பார்க்கணும். அதேமாரி சைடு மிரர், இந்த மிரர் ரெண்டுத்தையும் பார்க்கணும். ரெண்டுத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கினேன். அதை வந்து இது பவராக இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் பட்டன் இங்கேயே இருக்குது. இல்லை மேனுவலாக இருக்குன்னா மேனுவல் வண்டிக்கு வெளியே இருந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது பவர் இது இருக்கிறதுனால இங்கேயே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த வண்டி பவர் எல்லாமே, அதனால் உங்களுக்கு இந்த இது பார்த்துட்டு வண்டி எப்படி உட்காந்து சீட்டிங் பொசிஷன். இப்போ பிரேக் பேடலை மிதிச்சுட்டு நீங்கள் இந்த கியர் லிவரை மாற்றினேன். இதில் ரிவர்ஸு, நியூட்ரலு, ட்ரைவ், அவ்வளோதான். ட்ரைவ் போட்டால் வண்டி மூவ் ஆகும். இப்போ மெயினாக சீட் பெல்ட்டு போடணும். சீட் பெல்ட்டு போட்டாச்சு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி கீரு மாற்றுறோம். பார்க்கிங், ட்ரைவ் மோடு பார்த்துட்டு நம்ம ஸ்டேரிங் லெவல் கரெக்டாக இருக்குது. டபுள் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கிறோம். வண்டியை மூவ் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு இதான் டிரைவிங் லெசன் 2. உங்களுக்கு டிரைவிங் தெரிகிறவங்களுக்கு இந்த மிரரை பார்த்துக்கினேன், இந்த சைடு மிரரை பார்த்துக்கினேன். நம்ம எட்ஜி வளைக்கிறோன்னா இங்கே பாருங்கள், இந்த சைடு நம்ம டச் பண்ணிடக்கூடாது. இந்த மிரர் இந்த சைடு, அதேமாரி இந்த சைடும் நம்ம பார்த்துக்கணும். இந்த கார் இருக்கா அப்படி நல்லா நம்ம ஸ்டேரிங்கை லெவலாக கட் பண்ணி வண்டியை மூவ் பண்ணேன். அப்படியே வண்டியை மூவ் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். இது நான் உங்களுக்கு பார்க்கிங்கில் எடுத்திருக்கேன். அதுக்காக உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வியூக்காக எடுத்தேன். பாருங்கள், இங்கே இருங்க. இதேமாரி வண்டியை அப்படியே திருப்பி அப்படியே போய்க்க வேண்டியது தான். இதுதான் அந்த வண்டியோட இது. பார்த்தீங்களா? இப்போ நம்ம வண்டியை மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். பாருங்கள், இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் வளைக்கும் போதும் அப்படி தான். நீங்கள் லெஃப்ட் வளைக்கும் போது இந்த கார்னரை கரெக்டாக பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா கொஞ்சம் வெளியே எடுத்து இப்படி வளைக்கினேன். அதேமாரி இப்போ பார்க்கிங் எப்படி பண்ணுறது இந்த வண்டிக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஜஸ்ட்டு நம்ம ஏன்னா வேறு ஆள் இன்றைக்கி இல்லை, அதனால் நம்மளே பார்க் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த பார்க்கிங் தான் நமக்கான லாட்டு. இங்கே ஒரு ரேஞ்ச் ரோவர் இருக்குது, இந்த வேன் இருக்குது. இப்போ நம்ம இந்த வண்டியை இப்படி கொண்டு வரோம். இப்போ வந்து இப்படி வந்து வண்டியை இப்படி கொண்டு வந்துட்டோம். அந்த 3 வண்டிக்கு மேலே கொண்டு வந்துட்டு இப்போ ரிவர்ஸ் கியர் மாற்றுறோம். ரிவர்ஸ் கியர் மாற்றி ரிவர்ஸ் எடுக்கும்போது மட்டும் டபுள் இண்டிகேட்டர் எப்போதும் போட்டுங்க. அப்போ உங்களுக்கு வண்டி ஒரு ஏதோ பண்ணுற எமர்ஜென்சி வேணால் பக்கத்தில் வர வண்டிக்கு ரிவர்ஸ் இது பார்ப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. இப்போ வண்டியோட வியூ நான் இந்த காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ வண்டியை நான் எப்படி நிறுத்தியிருக்கேன் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், வண்டியோட இந்த பார்க்கிங் இங்கே இருக்குது, வண்டி எங்கே இருக்குது பாருங்கள். வண்டியோட டயர் எப்படி நிறுத்தியிருக்கேன் பாருங்கள். இந்த வண்டி இந்த பார்க்கிங்கு அந்தாண்ட தான் நான் நிறுத்தியிருக்கேன். இப்போ நம்ம வண்டி எப்படி
இப்போ வண்டியில் ஏறியாச்சு. ஓகே, இப்போ நம்ம சீட் பெல்ட்டை போடணும். சீட் பெல்ட்டு கம்பல்சரி இங்கே துபாய் மட்டும் இல்லை, நமக்கு இந்தியாவிலையும் இருந்தாலும் சேஃப்டிக்கு ரொம்ப அவசியம். அது சீட் பெல்ட்டு போட்டாச்சு. கியர் ரிவேல மாற்றுறோம், ரிவேர்ஸ் மாற்றியாச்சு. இப்போ இந்த சைடு மிரர் பார்க்குறேன், இது பார்க்குறேன். பார்த்துட்டு பின்னாடி வண்டி வரல. இப்போ வண்டி ரிவேர்ஸ் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு இப்போ ஃபுல் கட் பண்ணுறேன் ஸ்டேரிங்கு. இப்போ வண்டி போகுது. இதுலேயும் இங்கேயும் பார்க்கலாம், கேமராவில் தெரியுது. இப்போ இப்படி பார்க்குறோம். இப்போ வண்டி பொசிஷன் கொஞ்சம் தள்ளி தான் போகுது. இப்போ அந்த பக்கத்து கார்கிட்ட போயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம நியூட்ரல் இது ட்ரைவு மாற்றுறோம். மாற்றிட்டு இங்கே பாரு ஃபுல் கட்டு இந்த பக்கம், ஃபுல் கட்டு ரைட் சைடு பண்ணுறான். ஃபுல் கட் ரைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுறான். ஃபார்வர்ட் பண்ணியாச்சா? இப்போ ரிவர்ஸ் மாற்றுறான். இப்போ இங்கே பாருங்கள் ஃபுல் லெஃப்ட்டு பண்ணுறான். ஃபுல் லெஃப்ட்டு கட் பண்ணிவிட்டு வண்டியை இந்த மிரர் பார்க்குறேன். இப்போ அந்த மிரரில் அந்த வண்டி உங்களுக்கு வந்து நல்லா உள்ளே தெரியுது. இப்போ வந்து அந்த வண்டி இது வரல பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த வண்டியை ஒட்டி போகுது நம்ம வண்டி. அதனால் இப்போ திரும்பவும் ஃபார்வேர்டு பண்ணுறோம். ஃபுல்லாக இப்போ ரைட்டு கட் பண்ணுறான். ஃப்ரண்ட் எடுக்கிறேன். ஒரு நூல் எடுத்தால் போதும். இப்போ திரும்ப ரிவேர்ஸ். இப்போ ஃபுல்லாக லெஃப்ட்டு கட் பண்ணுறேன். இப்போ இந்த பாருங்கள் மிரரில் அந்த வண்டி ஃபுல் எஜ்ஜி லாஸ்ட் கார்னர் தெரியுதா? இப்போ பேக் சைடு மிரர் கரெக்டாக தெரியுதா? வண்டி எங்கே கேப் இருக்குது, இங்கே இந்த வண்டியை டச் பண்ணல. அப்போ நம்ம ஃபுல் கட் பண்ணோன்னா ஃபுல் கட் பண்ணுவோன்னா வண்டி இப்படியே இதுக்கு போகும். ஓரளவு லைட்டாக எடுத்த பிறகு இப்போ வண்டி கரெக்ட் பொசிஷன் வந்துருச்சு. இப்போ வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அப்படியே எடுக்க வேண்டியதுதான். இப்போ இங்கே பாருங்கள், அங்கே பொசிஷனாக இருக்குது, இங்கே பொசிஷனாக இருக்குது. இப்போ எடுத்துட்டோம். இப்போ ஜஸ்ட்டு லைட்டாக வண்டி லெவல் பண்ணிவிட்டு வண்டியை இங்கே பாருங்கள், பார்க்கிங் சென்சார் இருக்கிறதுனால அந்த சென்சார் நமக்கு பெல் அடிக்குது. அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், ரிவர்ஸ் எப்பொழுதும் போட்டோன்னா அந்த கட்டையில் இடிச்சிச்சின்னா கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ பார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம வண்டி எப்படி இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சைடும் லைனுக்குள்ளே வந்துருச்சு, இந்த சைடும் லைனுக்குள்ளே வந்துருச்சு. கொஞ்சம் கிராஸாக இருக்குது. இப்போ நம்ம இதை நேராகவும் போடலாம். நேராக போடணும்னா கொஞ்சம் ஃபார்வர்டு பண்ணி கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணோன்னா கரெக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் வண்டி கரெக்ட் பொசிஷன் போட்டாச்சு. இதுதான் பார்க்கிங் செக்ஷன் 2. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.